ஷே டெல்லியில் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர் எத்தனையோ 10-15 வகமாக வச்சுருக்காங்க. எத்தனை பேர் உட்கார வச்சுருக்காங்க பார்த்தியா? மந்திரி, எம்பி எல்லாம் கேட்டுக்கோப்பா. கோட்டார் போகாமே கேட்டுக்கோப்பா. கணக்கு போட்டார், ஆனால் எல்லாமே கலைச்சிட்டாரு, எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆனால் இவனு வீடுகளுக்கு தண்டனை போடணும். பிரதமருக்கு கொண்ட விளக்கமாறு செருப்படி, காணொலியில் உலக நாடு போகும் அப்படின்ட்டார். உலக நாடு போகும், செருப்படி, விளக்கமாத்தாடி. விளக்கமாத்தாடி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்கார பையனுக்கு, ஆணுக்கு பெண்ணுக்கு தெரியும் இது விளக்கமாத்திட்டு அடிக்காங்க அப்படின்னு. அப்போ அதுக்கப்புறம் செருப்படி அடிக்கையில் செருப்பு அடிப்பான். வானரப்பட இராணுவ முப்படை பிரதமரை தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே டெல்லியில் இருக்கிறவனை நல்லா கேட்டுக்கோ. உலக நாடே கேட்டுக்கோ. நீதிமன்ற கோர்ட்டை அவமதிச்சு தான் வெளியே செய்தான். உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இவனுக்கு தண்டனை நீங்கள் கொடுக்க முடியாது, கடவுளோடு தான் கொடுக்க முடியும். அதான் தண்டனைக்கு உள்ள கணக்கு இப்போ போடுற. அவன் நிறைய தப்பு பண்ணி வச்சு வரையில் முதல் காணொலியில் வருது. செருப்படி அடிக்கையில் வெளிநாடு பூரா பார்ப்பான். ஆஹா, அவனுக்கு செருப்புனா தெரியும். யாருக்கு? எல்லாம் உலக நாடு உள்ள வெளிநாடு பூரா. ஆஹா, இந்தியாவுக்குள்ள தாய் இந்தியா நாடுக்குள்ள கடவுள் நீதிமன்றத்திலிருந்து தண்டனை கொடுக்கறது, செருப்படி கொடுக்கார பிரதமருக்கு அப்படின்னு. அப்போ உலக நாடு பார்ப்பான்ல, அந்த கட்டம் வரும். வார் செருப்படி, விளக்கமாத்தாடி. பிரதமர் சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை எடுத்து குடுறாங்க. டெல்லியில் குடுறான். உனக்கு செருப்படி, விளக்கமாறு அடி ஐயா கொடுத்துட்டாரு. பூமியை பாழாக்கியிருக்கேன். பூரா 100 நாள் வேலை திட்டத்தில் ரோட்டில் படுக்க போட்டு அச்சடித்து பேப்பரை விட்டு பாழாக்கியிருக்கேன். 2 பூரா ட்ரெயின்களை பூரா அங்கங்கே விட்டு பாழாக்கி வச்சிருக்கேன். 3 புரியா? அடுத்தாப்புல விமானம் பூரா போக்குவரத்தில் எங்கே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணி பாழாக்கி வச்சிருக்கேன். 4 அடுத்து உயிர் பலிகளை பூரா உலக நாடு தாய் இந்தியா நாடு முழுவதும் ஆடு மாடு கோழி பறவை பூரா அடிக்க விட்டது பிரதமர் தான். அப்போ பிரதமருக்கு தண்டனை போட்டார். செருப்படி, விளக்கமாத்தாடி. செருப்படி, விளக்கமாத்தாடி. ஒரு மிதி, முக்கால் சதியா.